இந்த காட்சியை பாருங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் கையில செருப்போட காத்துக்கிட்டு இருங்க. இப்ப பாருங்க. பார்த்துட்டீங்களாங்க? இந்த கேடுகட்ட கிழட்டு என்ன பண்ணுறான் பார்த்தீங்களாங்க? செருப்பால் ஒத்த செருப்பை கவ கொடுத்து ஒத்த செருப்பாலேயே அடிக்கணும். வாயிலேயே பலார் பலார் பலார்னு அடிக்கணும். ஏண்டா அவன் பேத்தி வயசு இருக்கும்டா, அவன் பேத்தி வயசு இருக்குமுங்க. இந்த பிள்ளைய என்ன பாடுபடுத்தினா பாருங்களேன், சின்ன குழந்தைய. அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவன் செட்டில்மெண்ட் நொறுக்கி இருப்பான். அவனுக்கு தெரியலை. அவனுக்கு அது ஒரு வீடியோ எடுத்து கண்டிப்பாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கண்டிப்பாக பூசையை போட்டிருப்பாங்க, அது நிச்சயம். ஆனால் இப்படிப்பட்ட கேடுகட்ட இந்த நாய்க்கு பிறந்தவங்களுடைய பிறப்பே வந்து மோசமாக இருக்குது. பிறப்பே மோசமாக இருக்குது. இவனை நம்பி எப்படி ஒரு பேத்தியை விட்டுட்டு போவான், மவளை விட்டுட்டு போவான், மருமவளை விட்டுட்டு போக முடியும்? கிழட்டு இவங்களெல்லாம் வந்து வச்சு எப்படிங்க ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி பஸ்லையோ ட்ரெயின்லையோ ட்ராவல் பண்ண முடியும்? தவணை எனக்கு சரியான கொதிக்குதுங்க ரத்தம். உண்மையிலேயே பயங்கரமாக கோவங்க. அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா அந்த அதனால தான் சொன்னேன், செருப்பை கழட்டி கையில் வாங்க, பலார் பலார்னு மூஞ்சில் அடிக்கணும். இந்த மாதிரி கேடுகட்ட நாய்களை கண்டா ஒத்த செருப்பை கவக்கிறது ஒத்த செருப்பாலே அடிக்கணும், வாயிலேயே. அப்படியே என்ன செய்யணும், புட்டி திருகி தூக்கி வீசிடணும். இந்த கேடுகட்ட நாய், இந்த போல நாய்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஆனால் நான் பயங்கரமான கோபத்தில் இருக்கேங்க இதை பார்த்த உடனே. ரொம்ப